உங்க நட்சத்திர அதிபதி, உங்க ராசி அதிபதியான சுக்கிர பகவான் கேதுவோட சேர்ந்து ஆடி மாசம் 16ஆம் தேதி வரை, எப்படி ஆடி 16ஆம் தேதி வரை 11ஆம் இடத்துல லாபத்துல சுயசாரம் வாங்கி உட்கார்ந்து இருப்பார். 24 மணி நேரம் உழைக்க சொன்னாலும் உழைக்க ரெடி. ஏன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை நீ கரெக்டா கொடு, என்னை ஏமாத்தாத. இதான் துளராசிக்கார சொல்லுவாங்க. வேலை உத்தியத்துல டாப்பா ப்ரமோஷன் ஆகல, வெளிநாட்டுல வேலை பார்த்தா சரி, நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தா சரி, நான் வேலை உத்தியத்துக்கு எந்த கெட்டதும் சொல்ல மாட்டேன். ஏன்னா லாபஸ்தான அதிபதி சாரத்துல சுக்கிர பகவான் போய் இந்த குரு பகவானும் சேர்ந்து அந்த வேலைக்கார அதிபதி சனி பகவானை பாக்குறதுனால இங்க வேலை உத்தியத்துல நீங்க டாப்பா போவீங்க. சூரியன் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க குடிக்கிறாங்க. ஏன் நான் கெட்டது நடக்காதுன்னு சொல்றேன் தெரியுமா? லாபஸ்தான அதிபதி சாரத்துல சுக்கிர போறவங்க லாப வருமானம் இந்த ஆடி மாசம் குறையில்லாம கொஞ்சமாச்சு நீங்க கடனை அடைப்பீங்க. இது எழுதியே வச்சுக்கோங்க. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிரேஷ்ட குருவழி என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போன்று அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆடி மாத பலன். ஆடி மாசம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? ஆடி மாசத்துல முக்கியமான ஒரு யோகம் இந்த மாசத்துல மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா பாத்துக்கோங்க. சிவராஜ யோகத்துல ஆடி மாசம் பிறக்குது. இது வருஷத்துல 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த உச்சமான குருவோட சேர்ந்து சூரியன் இருப்பார். இந்த சிவராஜ யோகம் 12 ராசியும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, பொதுவாக துலா ராசி கால சக்கரத்தின் 7வது ராசி. எப்படி? கால புருஷனுடைய 7வது ராசி. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், கற்பனையான குணம், கலைகளை ரசிக்கக்கூடிய குணம், நல்ல திறமையான குணம் கொண்ட ஒரே ராசி இந்த ராசி மட்டும்தாங்க. நீங்க தாங்க அது துலா ராசி தாங்க. 24 மணி நேரம் உழைக்க சொன்னாலும் உழைக்க ரெடி. ஏன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை நீ கரெக்டா கொடு, என்னை ஏமாத்தாத. இதான் துளராசிக்கார சொல்லுவாங்க. குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கூடிய ஒரே கரெக்ட் துளாராசி மட்டும்தான். அப்படிப்பட்ட துலாம் ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆடி மாசம் இது முக்கியமான தருணம் உங்களுக்கு. இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசில இருந்து ஸ்ட்ரெயிட் 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சனி பகவான், ஸ்ட்ரெயிட்டா 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல புதன் பகவான், 10ஆம் இடத்துல திக்பலமாய் உட்கார்ந்துருக்காரு சூரியன் குரு. சிவராஜ யோகத்துல நீங்க இருக்கீங்க. கவலைப்படாம ஏதோ துணிஞ்சு அடிங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா. லாபத்துல 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் கேது பகவான் இருக்கு. ஏன்னா இந்த மாசம் கிரக அமைப்பு எல்லாமே உங்களுக்கு சூப்பரா பர்ஃபெக்டா அழகா இருக்கு. இதுல 3 கிரக பேச்சு வருது. செவ்வாய் 8ஆம் இடத்துல செவ்வாய் கரெக்டா 9ஆம் இடத்துக்கு போறாரு. எப்ப? கரெக்டா ஆடி மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் 21ஆம் தேதி அப்புறம் புதன் பகவான் ஸ்ட்ரெயிட்டா வந்து கடகராசிக்கு வரப்போறாரு. இதான் கிரக அமைப்பு. அடுத்து பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா 11ஆம் இடத்துல உள்ள சுக்கிரபகவான் உங்க ராசி அதிபதி 12ஆம் இடத்துல மகாலட்சுமி யோகத்துல சூப்பரா வந்து உட்கார்றாரு. எப்ப? ஆடி மாசம் 14ஆம் தேதி. இதான் கிரக அமைப்பு. நல்லா தெரிஞ்சுக்கணும். ராசி அதிபதி இதுக்கு முன்னாடி 11ஆம் இடத்துல, இதுக்கு முன்னாடி 10ஆம் இடத்துல இருந்தாரு. நிறைய பேருக்கு இந்த 10ஆம் இடத்துலயும் 11ஆம் இடத்துல இருக்கும் போது உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம், உடம்பு ஆரோக்கியம் தடங்களை கண்டிப்பா நீங்க சந்திச்சிருக்கணும். அதுவும் கேதுவோட இணைஞ்சாவே இங்க பிரச்சனை இருக்கும், இங்க குழப்பம் இருக்கும், தடுமாற்றம் இருக்கும், வேலையை விட்டுருப்பீங்க. இதுக்கு முன்னாடி 1 மாசம் முன்னாடி கண்டிப்பா பாருங்க 15 நாள், எப்படி 15 நாள் இல்லைன்னா 1 மாசம் நான் டைம் போட்டு சொல்லணும்னா லாபம் வருமானம் 1 மாசமா பெருசா சேமிப்பு இருந்திருக்காதுன்னா அசுர குரு தேவ குரு சேர்ந்து இருக்கும் போது ஜாதத்துல குரு சரியில்லைன்னா அங்க இருக்கக்கூடிய கடனா, பகையா, வம்பா, வழக்கா, கோட்டா, கேசா, பிரச்சனையா இல்ல வேலை பாக்குறதாட்ட ஒரு தடங்களை சந்திச்சியா. இது எல்லாமே 30 நாள்ல நீங்க கேட்டு பாருங்க. துளாராசி இல்லைன்னு என்கிட்ட சொல்லவே முடியாது. ஏன்னா துளாராசிக்கு அவ்வளவு தடங்களை சந்திச்சாங்க. நல்ல வேலை இல்ல, வருமானம் இல்ல, பொருளாதாரம் இல்ல, எடுக்கக்கூடிய முயற்சி சரியா இல்ல, படிப்புகள் சரியா இல்ல, கடன் இருக்கு, பகை இருக்கு, வழக்கு இருக்கு, என் மேல கேஸ் இருக்கு, நிம்மதி இல்லை. என்னைக்கு இந்த 6ல சனி போனாலும் அன்னையில நான் நிம்மதி இல்லாம உட்காந்துருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய தடங்களை பார்த்தாங்க. தொழில் ரீதியான சொல்றேன், தொழிலும் சரியா இல்ல, ஒரு கெட்ட விஷயம், கெட்ட திடீர்னு ஒரு பிரச்சனை, திடீர்னு கெட்ட காரியத்தை பார்க்கக்கூடிய கூட வந்திருக்கும். தாய் தகப்பனுக்கு ஒரு மருத்துவ செலவுகள் வந்திருக்கும், குழந்தைகளுக்கு ஒரு மருத்துவ செலவு பண்ணிருப்பீங்க, பொருளாதார வருமானம் ரொம்ப தடங்களை சந்திச்சிருப்பீங்க. எல்லாமே பாருங்க, நீ துளாராசி கேட்டு பாருங்க. நிறைய தாய்மாங்க உறவு, கணவன் ஒற்றுமை எல்லாமே தடங்கள் சந்திச்சாருன்னா துளாராசிக்காரங்க. நீங்க கவலைப்படாதீங்க. துளாராசிக்கு இப்பதான் கொஞ்சம் நல்ல பலன் வருது. ஏன் வருது நான் சொல்லிடுறேன். உங்க நட்சத்திர அதிபதி, உங்க ராசி அதிபதியான சுக்கிர பகவான்
கேதுவோட சேர்ந்து ஆடி மாசம் 16ஆம் தேதி வரை, எப்படி ஆடி 16ஆம் தேதி வரை 11ஆம் இடத்துல லாபத்துல சுயசாரம் வாங்கி உட்கார்ந்துருப்பார். அது மட்டும் இல்லாம திக்பலத்துல சூரியனுடைய சாரத்துல கண்டிப்பா 16ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் மேக்சிமம் உள்ள வந்துடுவார். நீங்க கவலையே படக்கூடாது. ஏன்னா சூரியன் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய, ஏன் நான் கெட்டது நடக்காதுன்னு சொல்றேன் தெரியுமா? லாபஸ்தான அதிபதி சாரத்துல சுக்கிர போறவரை லாப வருமானம் இந்த ஆடி மாசம் குறை இல்லாம கொஞ்சமாச்சும் நீங்க கடனை அடைப்பீங்க. இது எழுதியே வச்சுக்கோங்க. அடுத்து ஆடி 16க்கு அப்புறம் வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் வேலை உத்தியத்துல ப்ரமோஷன் இருக்குன்னு நீங்க எழுதி கொடுத்துரும். நம்ம எழுதியே கொடுத்துடலாம். ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதிய உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவான் சனி பகவான வேலைக்கார அதிபதியை பார்க்கறதுனால, 5ஆம் வீட்டு அதிபதிய பஞ்சமாதிபதியை பார்க்கறதுனால வேலை உத்தியத்துல டாப்பா ப்ரமோஷனாவில வெளிநாட்டுல வேலை பார்த்தா சரி, நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தா சரி, நான் வேலை உத்தியத்துக்கு எந்த கெட்டதும் சொல்ல மாட்டேன். ஏன்னா லாபஸ்தான அதிபதி சாரத்துல சுக்கிர பகவான் போய் இந்த குரு பகவானும் சேர்ந்து அந்த வேலைக்கார அதிபதி சனி பகவானை பாக்குறதுனால இங்க வேலை உத்தியத்துல நீங்க டாப்பா போவீங்க. இது எழுதியே வச்சுக்கோங்க. கடன் இருக்காது. எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும். கடன் சுமையை கொஞ்சம் குறைப்பீங்க. ஹவுஸ் லோன் எந்த லோன் கேட்டாலும் கண்டிப்பா வரும். வண்டி வாகன வீண் செலவு இனிமே வைக்காது. எப்படி வண்டி வாகன வீண் செலவு வைக்காது. உங்க மேல கேஸ் எந்த கேஸ் இருந்தாலும் நீங்க அதுல ஜெயிச்சு இப்ப வந்துருவீங்க. அப்படி இல்லாட்டினா ஆடி மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த கேஸ் வந்து நீ எடுத்து நடத்தி பாருங்க, கண்டிப்பா ரிசல்ட் உங்க பக்கம் இருக்கு. அரசாங்க வேலை 100க்கு 100% குடும்பத்துக்குள்ள வந்தே தீரும். இது யாராலையும் மாத்த முடியாது. ஒன்னும் அரசாங்க காசு உள்ள வரும், இல்ல வெளிநாட்டுல வேலை பார்க்குற ப்ரமோஷன் மூலமாக உங்களுக்கு நிறைய பண காசு கிடைக்கும். லாப வருமான பொருளாதாரம் சூப்பரா இருக்கும். எந்த ஒரு தடங்கள் இருக்காது. ஆனா இடம் பூமி ஆவணி மாசம் நீங்க கண்டிப்பா பத்திரம் பண்ணிருவீங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல எந்த ஒரு கெட்டது என்ன சொல்ல முடியல. திருமண வாழ்க்கையை நான் ஓப்பனா சொன்னா கணவன் உன்னை புரிஞ்சுக்காம ஒரு 45 நாள் 40 நாள் அங்க பிரச்சனையா இருந்துச்சு. ஆடி மாசம் கரெக்டா 17ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த பிரச்சனை குறைன்னு சொல்லிடுங்க. திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, நண்பர்கள், கூட்டாளி மூலம் நிறைய நல்ல விஷயம் தேடி வரும். நல்ல லாபங்கள் இருக்கும். செலவு இருக்காது. உங்களுக்கு மருத்துவ செலவு வரைய செலவு இனிமே இல்லை. கொஞ்சம் இந்த டேட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா இதில் ஹேண்டில் பண்ணுங்க. உங்க நண்பர்கள், கூட்டாளி, ஜாமீன் போறதெல்லாம் ஆடி மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி பெண்கள் சூப்பரா இருக்கும். லாட்ரி சீட் எடுக்கிறவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து லாட்ரி எடுத்து பாருங்க. செம்ம யோகா இருக்கு. பார்த்து எந்த ஒரு கெட்டதும் சொல்ல மாட்டேன். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தொழில்ஸ்தான அதிபதியத்துல இந்த சிவராஜ யோகம் இருக்கனால ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணா கண்டிப்பா தொழில நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. நல்ல அனுகூலமா இருக்கு. இப்ப சுப செலவு சுபகாரியங்கள் இந்த மாசத்துல சுப செலவா பண்ணிக்கிறது இந்த மாசம் நல்லது. ஏன்னா விரயத்துல 16ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த சுக்கிரன் போறதுனால ஒரு பயணங்கள் மூலமாக ஒரு சுப விரய செலவா பண்ணிக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா இந்த மாசம் கொடுக்கும். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை, ஜாதகத்தை பார்த்து தசாபதி பத்தி எடுத்து பாருங்க. சூப்பரா அடிக்கும் பாருங்க. ஏன்னா நேரா 10ஆம் இடத்துல யாரு சூரியன் குரு சேர்ந்து குரு பகவான் பாருங்க. நேர 4ஆம் இடத்தை பார்த்து உங்களை லாபஸ்தானத்தை எப்படி 11ஆம் இடத்துல பாருங்க. 11ஆம் வீட்டு அதிபதி சிவராஜ யோகத்துல உங்க ராசி அதிபதி 16ஆம் தேதியில எப்படி கரெக்டா ஆடி மாசம் 16ஆம் தேதி வரை நேரா ஒரு 11ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு. கண்டிப்பா லாட்ரி உங்களுக்கு எந்த கிரகம் யோகமான கிரகம் அந்த கிரகத்தோடைய நம்பர் எடுத்தா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. பாத்துங்க, பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா வர முதல் நட்சத்திரம் ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. முதல் நட்சத்திரத்துல வரக்கூடிய முதல் நட்சத்திரமே பாத்தீங்கன்னா சித்திரத்துல படுவாங்க. எல்லாமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், அறிவான குணம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. நல்லா 24 நாள் உழைக்க சொன்னா உழைக்க ரெடி. இனிமே பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையே இந்த ஒரு 40 நாளா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. மேக்சிமம் 30 நாள் 35 நாள் ரொம்ப கஷ்டம் வந்திருக்கும். வம்பு வழக்கு பிரச்சனை, அவமானம், தடங்கள், வருமானம், பொருளாதாரம், வேலை உத்திய தடங்கள், நிறைய தடங்களை சமைச்சு நீங்க தான் ரொம்ப அலைச்சலை பார்த்திருப்பீங்க. ரொம்ப மன உளைச்சலுக்கு குடும்ப ரீதியா நீங்க ஆளாயிருப்பீங்க. நீங்க கேட்டுங்க, திருமணமா, வேலையா, படிப்பா, கல்வியா, எல்லாத்துலயும் சொல்லி ஒரு தடங்களை பார்த்திருப்பீங்க. நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆடி 16க்கு அப்புறம் வீட்டுல ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியத்தை பேசி ஆவணி மாசம் திருமணம் நடக்கணும்னு சொல்லிருங்க. ஒரு தலைமை பொறுப்பு போவீங்க. தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும். நிறைய ஒரு நல்ல விஷயம், சுப செலவு சுபகாரியம் பண்ணுவீங்க. எந்த விஷயம் கெட்டதே நடக்காது. நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஆடி மாசம் 17க்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. அடுத்து சுவாதியில பிறந்தவங்க பெரிய பிரம்மாண்டமான சிந்தனை இருக்கும். பயங்கரமா கற்பனை பண்ணுவீங்க. பயங்கரமா கற்பனையான குடும்பம் உங்களுக்கு நிறைய இருக்கும். எதுக்குமே கவலைப்படாதீங்க. இந்த சுவாதியில பிறந்தவங்களுக்கு இப்பதான் நல்ல காலமே பிறக்குது. எப்படி நல்ல நேரமே இப்பதான் வருது. வருமானம், பொருளாதாரம், சுக்கிர பகவான் நேரம் அவங்க நட்சத்திர அதிபதியா ராகுமான பாக்குறாரு. வேலையில ப்ரமோஷன், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில் உத்தியோகத்துல சேஞ்ச், எல்லாமே எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா வரக்கூடிய அமைப்பு, நினைச்ச ஆசைப்படுற விஷயத்தை அடையக்கூடிய அமைப்பு, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, குழந்தைக்கான ஒரு ஆப்ஷனை பார்க்கக்கூடிய அமைப்பு, எல்லாமே சூப்பரா இருக்கு. தைரியமா பயணிங்க.
மெயினா கெமிக்கல் துறை, மருத்துவத்துறை, அடுத்து கட்டிட சார்ந்த துறை, அடுத்து ஷேர் மார்க்கெட்டிங் துறை, இந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்து. அடுத்து சுவாதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விசாரணை பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நாகரிகமான குணம் நிறைய இருக்கு. யாரு இந்த விசாரத்துல பிறந்தவங்க. எதுக்குமே கவலைப்படாதீங்க. விசாரணத்துக்கு பிறந்தவங்க எல்லாத்துக்குமே இப்ப டாப்பான யோகம், டாப்பான ஒரு அனுகூலம் உங்க பக்கம் தேடி வரும். நான் ஓப்பனா சொல்லிடுறேன். இந்த சிவராஜ யோகம் பயங்கரமா வேலை செய்யுது. 11ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல போய் இந்த சூரியனும் குருவும் சேர்ந்திருக்காங்க. பட்டமோ, பதவியோ, புகழோ, அந்தஸ்தோ, கௌரவமோ, தொழில ஒரு சேஞ்ச் அமைப்போ, வருமானத்துல ஒரு பயங்கரமான வெற்றியோ, கடனோ, பகையோ, எதிரியை பேஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. நிறைய பேருக்கு நிறைய ஒரு சொந்தமா தொழில் அமைப்புல நல்ல ஒரு வெற்றிகள், லாபத்தை பார்க்கக்கூடிய பக்காவா அமையும். இந்த விசாரணை பிறந்தவங்க, மெயினா ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, பேங்க்ல வேலை பாக்குறவங்க, கல்வித்துறை, நகர வச்சிருக்கவங்க, இந்த பொருள், இந்த கொடுக்கல் வாங்க பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. வரக்கூடிய ஆடி மாத பலன் துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.